வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இட்லி மாவு, பழைய மாவில் எப்படி ஒரு மசாலா தோசையும் கார குழிப்பணியாரமும் எப்படி செய்யலாம், அதுக்கு கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ கார குழிப்பணியாரத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பூண்டு, இஞ்சி லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை தாளிச்சுக்கிடலாம். இப்போ நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதுக்கு முன்னாடி தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்ததுக்கு முன்னாடி தான் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு, பூண்டு, இந்த இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. அப்படியே பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போய் கலரு நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஓரமாக அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு இட்லி மாவு மொதல் நாள் மாவு தான் இது. ரெண்டு நாளாச்சு அரைச்சி. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா சூடாக இருக்கும். இப்போ உடனே சேர்த்தோம்னா மாவில் திரண்டுக்கிறதுனால ஓரமாக இருக்கட்டும். நம்ம இதுக்கு சட்னியை ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, 2 தக்காளி எடுத்துருக்கேன் சின்னதாக இருக்கிறதுனால. வெங்காயம், ஒரு வெங்காயம், 2 பூண்டு, காஞ்ச மிளகா, நீங்கள் தேவையான பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன், ஓரமாக இருக்குது. இப்போ இப்போ மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல பணியாரத்துக்கு, இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆறுனதுக்கு பின்னாடி தான் சேர்க்கணும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ குழிப்பணியார சட்டியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கு பின்னாடி அப்போ தான் இந்த மாவு எடுத்து ஊற்றணும். அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இது கூட நல்லா கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா மாவு லைட்டாக இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளிச்ச மாவுங்கிறதுனால பாத்திரத்தில் ஒட்டிக்கிறதுக்காண்டி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காண்டி நல்லா கொஞ்சம் ஆப்ப சோடா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதுக்கு முன்னாடி நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஊற்றிக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவைக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, திருப்பி போடாதீங்க. இப்போ நல்லா செக் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப இந்த மாதிரி திருப்பி போட்டு கலர் உங்களுக்கு நல்லாவே மாறி வரணும், மாவாக இருக்கக்கூடாது. உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கலர் மாறி வர்றப்ப. இப்போ திருப்பி 2-3 தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டால் தான் நல்லா வேகும்.
இந்த மாதிரி வந்ததுக்கு முன்னாடி ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாவில் தோசை ஊற்றிக்கலாம். ஆனியன் தோசை, நல்ல மசாலா தோசை தான். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து இதே மாவில் இதுக்காண்டி தனியாக நீங்கள் ரெடி பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி வீட்டில் இருக்க இட்லி மாவுலேயே இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஊற்றி கொடுங்க. இப்போ நல்லா தோசைக்கல் சூடானதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தோசையை ஊற்றிட்டு மேலே அப்படியே எண்ணெய் அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி போடலாம். இப்போ மசாலா தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார சட்னி தாளிச்சுக்கிடலாம். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்து உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலையை போட்டு பொரிஞ்சு வர்றப்ப நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த சூடே போதும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும், தக்காளியுடைய பச்சை வாசனை. ஏன்னா கம்மியாக இருக்கிறதுனால அதை கொதிக்க வைக்க வேணாம். அதனால் இப்படி தாளித்து ஊற்றிக்கிடலாம். இப்போ ஒரு அருமையான குழிப்பணியாரம், மசாலா தோசை, கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க மாவை வச்சு நீங்கள் உடனே இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.